அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசிக்கு நாள் இன்று சுமாராக தான் இருக்குது. மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும், மன நிம்மதியின்மை ஏற்படும். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலோ சக ஊழியர்களுடைய நெருக்கங்கள் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டி போட்டு தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள். கடகராசிக்கு சுகமான நாள். உள்ள மகிழும், உடல் ஆரோக்கியம் பெறும். கணவன் மனைவியுடைய நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஆசை அதிகமாக இருக்கும். ஆசையை அடக்கிங்க. அதனால் உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். உங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் ஏற்படுத்தக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலா ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். நல்ல செய்திகளே இன்று நீங்கள் அதிகமாக கேட்கலாம். அதே போல் இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்களே அதிகமாக நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இன்பமயமான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவிடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். நீங்கள் பிடித்த உணவை உண்ணும் மகிழலாம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய பரிவு கருணை உதவி தேவைப்படும் நாள். அதனால் கவனமாக செல்லுங்க. வண்டி வாங்கி செல்லுக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. ஏன்னா விபத்துக்கள் ஏதாவது ஏற்பட்டாதான் அடுத்தவங்களுடைய பரிவு கருணை உதவிலாம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கீழே உங்களுக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிட்டையும் பிரச்சனை ஏற்படலாம். விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க கும்பராசிக்காரர்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவு விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்கும் கடகராசிக்கு சந்திராசினால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கிச்சவர்கள் கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைலில் பேசாதீங்க. அதே போல் இன்று அபிஜிக்கு முகூர்த்தங்குது. காலை 8:05 10:30 மட்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க. இது மாத முகூர்த்தம். அற்புதமான பலன் நீங்கள் பெறலாம்.